வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தனாஸ் குக்கிங் சேனல் ஆரம்பிச்சு 2 வருஷம் கடந்து இப்பதான் 1000 சப்ஸ்கிரைபர் மேல தாண்டி இருக்கோங்க. இதே மாதிரி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். இப்ப ஒரு கடாய் வச்சிருக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஸ்டாரு, 3 ஏலக்காய், 4 கிராம்பு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இந்த பன்னீர் கிரேவிக்கு நல்லா வெங்காயம் நல்லா செவந்து வந்துச்சுன்னா நல்லா டேஸ்டாக இருக்கும். இந்த வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சது தான், அதனால் கழுவலை. இதில் ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்படி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் மிளகாய் தூள் கூடயே சேர்த்து கிளறலாங்க. ஆனால் திப்பி திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா எல்லாம் ஒரே மாதிரியே ஈவனாக வந்துருங்க. ரெண்டு ஸ்பூன் போதும். இப்போ இது கூட கலருக்காக காஷ்மீரி சில்லி மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நீங்கள் பொடி கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த மிளகாய் இருக்கிறதுனால நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சாச்சு, பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. அடுத்து மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன்
சீரகத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க, இதை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த கடல மாவு சேர்க்குறது நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தீயை வந்து சிம்மிலே வச்சுதேங்க இதெல்லாம் வதக்கணும், இல்லாட்டி கறியிரும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நம்ம தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாங்க. தக்காளி நம்ம பச்சையாக போட்டிருக்கிறதுனால அது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரணுங்க, இல்லாட்டினா பச்சை மணத்துக்கிட்டு இருக்கும். இது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. தீயை வந்து சிம்மிலே வச்சுக்கலாம், அப்போதே தக்காளி நல்லா வெந்து வரும். நம்மளுக்கு தக்காளியெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு உரப்பெல்லாம் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு உரப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். பன்னீரை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதில் பட்டர் சேர்த்துருக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ அடுப்பை வந்து அமர்த்தி தான் வச்சுருக்கேன், இல்லாட்டினா கறிகிறோம். இது கூட நம்ம மசாலா சேர்த்த பிறகு அதுக்கடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கணுங்க. சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதுங்க. இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதில் நீங்கள் வெள்ளை சுகர் கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை சுகரை விட இந்த வெல்லம் தேங்க நல்லது. வெல்லம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெல்லமே சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாங்க. அப்போத்தே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த வாசமாக இருக்கும்.
அடுத்து நம்ம வறுத்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கலாம். இது கூட 2 மிளகாய் சேர்த்துக்கலாங்க, பச்சை மிளகாய். சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ பன்னீர் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்து மல்லித்தழை தூவி இறக்கிடலாங்க. பாருங்க, நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தி கூட நம்ம இதை பரிமாறிக்கலாம். ரிச்சான ஒரு பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.